ஸ்ரீமத் பாகவதம் 89ஆம் பகுதி. அதன்படியே மன்னன் காதிக்கு பிறந்த கௌசிகன் பிற்காலத்தில் விஸ்வாமித்திரர் என்கிற பிரம்ம ரிஷியானார். சத்யவதிக்கு ஜமதக்னி பிறந்தார். ஜமதக்னியின் மனைவியான ரேணுகா தேவி கற்பில் சிறந்தவள். தினமும் நதிக்கரைக்கு சென்று தன் கற்பின் சக்தியினால் வெறும் மணலிலேயே தினமும் ஒரு பானை செய்து அதில் நீர் கொண்டு வருவாள். எப்போதும் போல் ஒருமுறை அவள் நதிக்கரைக்கு சென்றபோது அங்கே ஒரு கந்தர்வன் அப்சர பெண்களுடன் நதியில் விளையாடி கொண்டிருப்பதை கண்டாள். தன்னை மறந்து சில நொடிகள் அந்த கந்தர்வனின் அழகில் மயங்கி நின்றாள். உடனே சுதாரித்து கொண்டு மணலில் பானை செய்ய முற்பட்ட போது பானை உருவாகவில்லை. நீர் எடுக்காமலே மன வருத்தத்துடன் ஆசிரமத்திற்கு திரும்பினாள். ஜமதக்னி முனிவர் தன் தவ வலிமையால் நடந்ததை தெரிந்து கொண்டார். குற்ற உணர்வுடன் தன் முன் தலை குனிந்து நிற்கும் மனைவியின் மீது கோபம் கொண்டார். தன் பிள்ளைகளை அழைத்தார். உங்கள் தாய் தவறு செய்து விட்டால் அவளை கொன்று விடுங்கள் என்று கட்டளையிட்டார். 10 மாதம் தங்களை சுமந்து பெற்ற தாயை கொல்ல எந்த பிள்ளைக்கு தான் மனம் வரும்? எல்லோரும் மறுத்தார்கள். ஜமதக்னி முனிவர் தன் கடைசி மகனான பரசுராமரை அழைத்தார். ராமா, தவறு செய்த உன் தாயையும் என் ஆணையை நிறைவேற்ற மறுத்த உன் சகோதரர்களையும் கொன்றுவிடு என்றார். பரசுராமர் நொடியும் சிந்திக்கவில்லை. தந்தை உத்தரவிட்ட உடனேயே அனைவரையும் வெட்டி வீழ்த்தினார். இதை கண்ட ஜமதக்னி முனிவர் மனமகிழ்ந்தார். பரசுராமரை பாராட்டினார். ராமா, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். தந்தையே, என்னால் கொல்லப்பட்ட என் அன்னையும் சகோதரர்களும் மீண்டும் உயிர் பெற்று எழ வேண்டும். நான் அவர்களை வெட்டியதை மறந்து போக வேண்டும் என்று வரம் கேட்டார் பரசுராமர். அப்படியே ஆகட்டும் என்று ஜமதக்னி முனிவர் கூற, இறந்தவர்கள் அனைவரும் உறங்கி எழுந்தது போல உயிர் பெற்று மீண்டார்கள். இப்படி தந்தையின் சொற்களையே வேத வாக்காக எடுத்துக்கொண்டு தாயையும் சகோதரர்களையுமே கொன்றவர் தனது தந்தைக்கே ஒரு அவமானம் என்றால் சும்மா இருப்பாரா என்ன? கார்த்தவீர்யார்ஜுனன் என்பவனுடன் பரசுராமருக்கு அப்படித்தான் பகை ஏற்பட்டது. கார்த்தவீர்யார்ஜுனன் கேகேய நாட்டின் மன்னன். பகவானின் அம்சமான தத்தாத்திரேயரை வழிபட்டு அவர் அருளால் 1000 கரங்களையும் எவரையும் வெல்லும் வல்லமையும் அனிமா முதலான அட்டமா சித்திகளையும் செல்வம் புகழ் வீரியம் என அனைத்தையும் பெற்றவன் கார்த்தவீர்யார்ஜுனன். அவனுடைய வீரத்தை கண்டு எல்லா நாட்டு அரசர்களுமே பயந்து பணிந்து நின்றனர். தனக்கு நிகர் யாருமே இல்லை என்று ஆணவம் கொண்டான் கார்த்தவீர்யார்ஜுனன். 89ஆம் பகுதி நிறைவடைந்தது.